இன்ஸ்டால கொஞ்ச நாட்களாகவே சில மோட்டிவேஷனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படின்னா இன்ஸ்டாவை திறந்தாலே மோட்டிவேஷன் தான், அவன் பேஜ் ஃபுல்லாக மோட்டிவேஷன் தான் போட்டிருக்கான். அவங்கள குறை சொல்ல ஒன்றுமே இல்லை, பிகாஸ் தேர் ஆல் டூயிங் கிரேட். ஆனால் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆடியன்ஸ் ஆகி உங்களுக்கு தான். யூ கைஸ் ஆர் லிட்டரலி ஸ்டார்விங் ஃபார் மோட்டிவேஷன். உங்களுக்கு ரியாலிட்டிக்குள்ளேயே வர வேணாம், ரியாலிட்டியை மறக்கணும், நமக்கு நாமளே பில்டப் கொடுக்கணும். தட்ஸ் வை யூர் ஆல் கன்சியூமிங் ஹெல் லாட் ஆஃப் மோட்டிவேஷனல் கண்டென்ட்ஸ். அந்த சரியாக புரிஞ்சுக்கிட்ட கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு தினமும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக வாயில ஊட்டி விடுறான். உங்கள் கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்காக இல்லை, அவன் நாளைக்கு க்ரோ ஆகி பெயிட் கொலா பண்ணுறது. பட் நீ எங்கே இருக்கன்னு பாரு. நீ கன்சியூம் பண்ணுற இடத்துல இருக்க, அவன் என்ன கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை கொடுக்குற இடத்துல இருக்கான். தட்ஸ் வை அவனுக்கு கிடைக்கிறது எதுவுமே உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு கிடைக்கிறதெல்லாம் சொற்ப நேரம் டோபமின். அதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? அவன் சொல்லுவான் தான் நம்ம ஜெயிக்கிறோண்டான்னு, மயிர ஜெயிப்ப சைக்கிற பப்பன் சைக்கிற பப்பு. ஜெயிக்கிறவனுக்கு இந்த மோட்டிவேஷன்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த வெட்டி உதாரு வாய்ஸ் அவடாளுக்கு தான் இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம். கடைசி வர அந்த பொயிலேயே அவன் வாழ்க்கையை ஓட்டிடுவான். இப்போ நான் இவ்வளோ பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் குடிப்பான், கிஞ்சா அடிப்பான், பெத்தவங்களை தூக்கி போட்டு மிதிப்பான். அவன் நைட்டு ஒரு மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறான். அது என்னன்னா, ப்ரோ கம்பேக்னா என்னன்னு தெரியுமா? பின்னாடி வான்னு அர்த்தம்.